அன்போட ஆர்டர் வந்து கடைசியா வந்து அந்த அன்பு வந்து அந்த பார்சல எடுத்து சாப்பிடலான்னு நெனைக்கும்போது, கரெக்ட்டா அவங்க தம்பி வந்து என்ன பண்றாரு, "போதுண்ணே நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன்ல, அப்புறம் எதுக்கு நீ இத வேற டேஸ்ட் பண்ற? போதும் விடுண்ணே எல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிறாரு. அதனால அன்பு வந்து ஆல்ரெடி அந்த வெண்ணிலா வந்து கலந்த அந்த தவறான பொருள வந்து சாப்பிடாம விட்டுர்றாரு. இதனால என்ன ஆகுதுன்னா, எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு அங்க வந்து டெலிவரி பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அன்பு. என்ன நல்ல ரிசல்ட்டா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்க அன்பு வந்து திடீர்னு வந்து ஃபோன் வருது. வந்தோனே வந்து எல்லாமே ரிட்டர்ன் ஆயிட்டிருக்கு. அத பார்த்துட்டு அன்பு அதிர்ச்சி "என்ன இது ஃபோனுக்காக வெயிட் பண்ணேன், எல்லாம் ரிட்டர்ன் ஆயிட்டிருக்கு." அப்படின்னோனே, உடனே அந்த டைம்ல ஃபோன் வருது. "என்ன சார் ஏன் இப்படிலாம் பண்றீங்க? உங்களோட கம்பெனி பேரு ஆல்ரெடியே கெட்டு போச்சு. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர் குடுத்துட்ருக்கோம். ஆனா அத கூட மதிக்காம இந்த மாரி பண்ணி வச்சிருக்கீங்க. உங்க சாப்பாட நீங்களே தின்னு பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும்." அப்படி சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அதில வந்து ரொம்ப கேவலமா வந்து 2, 3 பிரியாணி இருக்கு. அத பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு அன்பு. "என்ன இது இப்படிலாம் நடக்க முடியும்? சான்ஸே இல்லையே! இந்த சாப்பாடு இப்படி ஆயிருக்க சான்ஸே இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு செமையா டென்ஷன் ஆயிறாரு. "உங்க ஆர்டர நாங்க கேன்சல் பண்றோம். இதுக்கப்புறம் எங்க கம்பெனி எக்காரணம் கூட உங்களுக்கு ஆர்டர் தராது." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் கேட்டு அன்பு இடிஞ்சு போன மாரி உட்காந்துடுறாரு. அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு, "என்ன ஆச்சு? ஏன் இப்படி நடந்தது?" அப்படின்னு சொல்லிட்டு. "யாருமே எங்களுக்கு தெரியாது சார். நாங்க கரெக்ட்டா தான் குவாலிட்டி செக் பண்ணோம்." அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு அன்பு வந்து, "நான் அப்பவே சொன்னேனேடா! ஃபுல்லா செக் பண்றேன். நீ கேட்டியா? இப்ப பார்த்தல்ல." அப்படின்னோனே, அப்ப கூட இவ்ளோ இதுலயும் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. ஒரு சிலது தான் மாத்திருக்காங்க. அந்த சில பார்சல வந்து மாட்டுனது யாரு? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து அங்க வந்து குவாலிட்டி செக் பண்றவர வந்து கூப்பிடுறாரு. இதெல்லாம் நீங்க தானே ப்ரிப்பேர் பண்ணீங்க." "ஆமா சார். நீங்களும் வந்து செக் பண்ணீங்களே சார்." அப்படின்னோனே, எல்லாத்தையும் நான் செக் பண்ணி தான் சார் நான் அடுக்குனேன்." அப்படின்றாங்க. சரி அந்த டைம்ல யாராவது இங்க வந்தாங்களா புதுசா? அப்படின்னோனே, "புதுசா யாரும் வரல சார். வெண்ணிலா மேம் தான் உள்ள வந்தாங்க. அவங்க கூட எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டாங்க." அப்படின்னோனே பயங்கரமா அதிர்ச்சி அடைகிறாரு அன்பு. அப்போ இது வெண்ணிலாவோட வேலை தான். வேற என்ன சொன்னா அவ? அப்படின்னோனே, இது யாரோட ஆர்டரு? அது யாரோட ஆர்டருன்னு கேட்டாங்க. அப்போ அன்பு சாருக்காக வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறமா அவ என்ன பண்ணா? அப்படின்னோனே, அது எனக்கு தெரியாது சார். எனக்கு ஃபோன் வந்துச்சு அதனால போயிட்டேன்." அப்படின்னோனே செம்ம டென்ஷன் ஆயிறாரு. அப்போ இது கண்டிப்பா வெண்ணிலாவோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவ பார்க்க போறாரு. "வெண்ணிலா" அப்படின்றாரு. "என்ன அன்பு?" அப்படின்னோனே லார்னு ஒரு அறை குடுக்குறாரு. "எதுக்காக என்ன அடிச்சீங்க?" அப்படின்னோனே, "எதுக்காக அடிச்சேனா, எவ்வளோ தைரியமா இருந்தா என் ஆர்டர கெடுத்து வச்சிருப்ப." அப்படின்னோனே, "நான் இப்ப என்ன பண்ணேன்?" அப்படின்றாங்க. "நீ தான் உள்ள வந்திருக்க. குவாலிட்டி செக் பண்ணும்போது நீ தான் இருந்திருக்க. மரியாதையா சொல்லு. என்ன கலந்த என்னோட ஆர்டர்ல?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் எதுவும் பண்ணலையே, நான் எதுவும் செய்யல." அப்படின்றாங்க. உடனே அவங்க பாட்டி வராங்க. "என்னடா அன்பு இங்க என்ன பிரச்சனை?" அப்படின்னோனே, என் ஆர்டர்ல கலந்தது இவ தான். மேற்கொண்டு நம்ம பார்ட்டி நடந்ததுல அப்போ கூட இவ தான் ஏதோ செஞ்சிருப்பா. எனக்கு நல்லா தெரியும் பாட்டி. இவ இருக்கிற வரைக்கும் நம்ம பிசினஸ் இந்த ஜென்மத்துல சரி வராது." அப்படின்னோனே, "இங்க பாரு அன்பு, நீ தப்பா புரிஞ்சிருக்க. வெண்ணிலா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. வெண்ணிலா தான் இதுக்கு ஹெட்டு. அவ எதுக்கு இதெல்லாம் பண்ணும்? அவளுக்கு என்ன அவசியம் இருக்கு? அவளுக்கு அவசியம் இருக்கு பாட்டி. ஏன்னா என் அன்பு அவளுக்கு கிடைக்கலல்ல. எப்படியாவது அவளை நான் உதாசீனப்படுத்தின்னு தானே இருக்கேன். அதனால தான் என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையை அவள் இறங்கியிருக்கா. இந்த விஷயம் உங்களுக்கு தான் பாட்டி புரியல. உனக்கு தான்டா புரியல. வெண்ணிலா அப்படிப்பட்டவ கிடையாது. அந்த கண்மணி வேணா அப்படிப்பட்டவளா இருக்கான். பாட்டி இங்கே பாருங்க. இப்போ கண்மணி எதுக்காக தேவையில்லாமல் இழுக்கிறீங்க? அப்படி தாண்டா இழுப்பேன். அந்த கண்மணி உன்னை விட்டுட்டு போயிட்டால. ஆனால் வெண்ணிலா தான் இங்கேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கா. அவளை போய் குறை சொல்லிட்டு இருக்கியா நீ? உன்னோட குவாலிட்டி செக்அப் பண்ணுறதுல சரியாக பண்ணாமல் விட்டுட்டு இருக்க. உன் பிஸ்னஸை உனக்கு பண்ணுறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் வெண்ணிலாவை குறை சொல்ல வந்துட்டியா? அப்படின்னோடனே, இங்கே பாருங்க அன்பு, நான் எதுவும் பண்ணல. தேவையில்லாமல் என் மேலே பழி போட்டு வச்சுக்காதீங்க. உங்ககிட்ட சாட்சி இருக்கா, ஆதாரம் இருக்கா, என் மேலே பழி போடுறீங்க? அப்படின்னோடனே, "ஓ, ஆதாரமும் சாட்சியும் வேணுமா உனக்கு?" அப்படின்னு சொல்கிறாரு. "ஆமாம் வேணும்." அப்படின்னோடனே அவர் கூப்பிட்றாரு. "நீங்கள் சொல்லுங்கள். இவங்க வெண்ணிலா தானே உள்ளே வந்தது?" "ஆமாம் உள்ளே வந்தது அவங்க தான்." "சரி நான் தான் உள்ளே வந்தேன். நான் ஏதாவது அந்த பார்சலை கலந்தது நீங்கள் பார்த்தீங்களா?" "இல்லை மேடம் நான் பார்க்கலல்ல." "அப்புறம் நான் உள்ளே வந்தால் உடனே இப்படி பண்ணிட்டேன்னு அர்த்தமா? நான் இங்கே எல்லா இடத்துக்கும் தான் போகிறேன். நான் எல்லா இடத்துலையுமா கலக்கிறேன்? அதுக்கப்புறம் எனக்கு கலக்கணும்னு அவசியம் என்ன இருக்குது?" அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறாங்க. "பாட்டி சொன்னால் கேளுங்க பாட்டி. இவ்வளோ நம்பாதீங்க பாட்டி." அப்படின்னோடனே, "இங்கே பாரு அன்பு, நீ பண்ணுறது தான் சரியில்லை. நீ பண்ண வேலையில் நம்ம ஆர்டர் எல்லாமே கேன்சல் ஆகணும். எனக்கு பயமாக இருக்குது. நீ இங்கே இருந்தாவே நம்ம ஆர்டர்லாம் வந்து சரி வருமானு எனக்கு இந்த கம்பெனி சரி வருமானு எனக்கு தோணலை." அப்படின்னோடனே அன்பு அதிர்ச்சி அடைகிறாரு. "இப்போ என்ன பாட்டி, நான் இங்கேருந்து போகணும் அவ்வளோதானே, நான் போகிறேன் போதுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. உடனே வந்து வெண்ணிலா அப்படியே பார்க்குறாங்க. "பாருங்க அன்பு, இன்னும் கொஞ்ச நாள் தான். கூடிய சீக்கிரம் உங்களை செல்லா காசாக்கி என் காலில் விழ வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தான் உங்களோட கெதியாக ஆக்குவேன். அந்த கண்மணியும் விட்டுட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் என்ன, நீங்கள் என் காலில் தான் விழுந்து கிடக்கணும். கொஞ்ச நாளையே நீங்கள் என் கைப்பாவே ஆகணும். அதை நான் பண்ணுவேன்." அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க வெண்ணிலா. இங்கே வந்து கண்மணி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த மிட் நைட் பிரியாணியை வந்து ஃபாக்காவாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க.